மோசடிகளிலே ஒன்றுதான் பகிஷ்கரிப்பு என்கின்ற கோஷம், மற்றொன்று இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற கோஷம். ஆகையினாலே இந்த விடயங்களிலே ஈடுபட்டு உங்களுடைய பொன்னான வாக்கை வீணடித்து விடாமல் மிகவும் உபயோகரமான விதத்திலே அதை நீங்கள் பாவிப்பதாக இருந்தால் நீங்கள் சஜித் பிரேமதாச அவர்களுக்கு வாக்களித்து அவரை ஜனாதிபதியாக்க வேண்டும். ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச பங்கேற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் யாழ்ப்பாணம் மானிப்பாய் செல்லமுத்து விளையாட்டு மைதானத்தில் இன்று மதியம் இடம்பெற்றது. இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான எம். ஏ. சுமந்திரன், இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட துணைத் தலைவர் CBK சிவஞானம், பாராளுமன்ற உறுப்பினர்களான GL பீரிஸ், மனோ கணேசன், ராதாகிருஷ்ணன், ரிசாட் பதியுதீன் உள்ளிட்ட கட்சியின் அமைப்பாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தலைவர் அவர்களே, மேடையிலே வீட்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள், பேராசிரியர் GL பீரிஸ் அவர்கள், ரிஷாட் பதியுதீன் அவர்கள், கலாநிதி ராதாகிருஷ்ணன் அவர்கள், பேசி சென்றிருக்கின்ற நண்பர் மனோ கணேசன் அவர்கள், மேடைக்கு வர இருக்கின்ற கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் திரு சஜித் பிரேமதாச அவர்கள், இந்த கூட்டத்துக்கு பெருவாரியாக வந்திருக்கின்ற அருமையான வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த கூட்டத்திலே விசேடமாக யாழ்ப்பாண நகரத்திலே தேர்தலுக்கு சரியாக 6 நாட்களுக்கு முன்னதாக நடைபெறுகிற இந்த பிரச்சார கூட்டத்திலே முதல் தடவையாக இலங்கை தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக மேடையேறி இருக்கிறது. கடந்த 1ஆம் திகதி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு தீர்மானமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். இந்த தேர்தலிலே 2024 ஜனாதிபதி தேர்தலிலே திரு சஜித் பிரேமதாசவை இலங்கை தமிழரசு கட்சி ஆதரிக்கும் என்கின்ற முடிவை ஏகமனதாக நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். நான் இதனை சொல்வதற்கு பல காரணங்கள் உண்டு. இலங்கை தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக ஏகமனதாக இந்த தீர்மானத்தை எடுத்திருந்த போதிலேயும் கூட எங்களுடைய கட்சிக்குள்ளே இருந்து கூட பலவிதமான சலசலப்புகள் ஏற்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். மிக சொற்ப அளவிலான எண்ணிக்கையானவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு மாயமானுக்கு மயங்கி அதனை ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்தை கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்படியான ஒரு முயற்சியிலே எங்களுடைய கட்சி எந்த சமயத்திலையும் ஈடுபட்டது கிடையாது. அதிலே எங்களுக்கு எந்த விதமான பங்களிப்பும் கிடையாது. அப்படி இருக்க மற்றவர்களெல்லாம் உதிரிகள் எல்லாம் சேர்ந்து பெரியதொரு திட்டத்தை வகுத்து இந்த முயற்சியை ஆரம்பித்த போதே எங்களுடைய கட்சி பல கூட்டங்களிலே எங்களுடைய அதி உயர் சபையான மத்திய செயற்குழு 5 தடவைகள் கூடி நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். முதல் பல கூட்டங்களிலேயே நாங்கள் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற அபாயத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொன்னோம். இறுதியிலே இலங்கை தமிழரசு கட்சியை எப்படியும் நாங்கள் வழிக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள்
அது முடியாமல் போன காரணத்தினாலே எங்களுடைய கட்சியிலிருந்தே ஒருவரை பிரித்தெடுத்து அவரை பொது வேட்பாளர் என்கின்ற நாமம் சூட்டி முன்னிறுத்தி இருக்கிறார்கள். அதை செய்தவுடனேயே அவருக்கு எதிராக நாங்கள் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அவரிடத்திலே விளக்கம் கோரி கடிதம் எழுப்பப்பட்டிருக்கிறது. அவரை எங்களுடைய கூட்டங்களுக்கு வருவதற்கு நாங்கள் தடை விதித்திருக்கிறோம். அவரோடு சேர்ந்து பிரச்சார பணிகளிலே ஈடுபடுகிற எங்களுடைய உறுப்பினர்களை நாங்கள் எச்சரிக்கை விடுத்து இந்த தீர்மானங்கள் எல்லாம் ஏகமனதாக பல்வேறு கூட்டங்களிலே நிறைவேற்றி இருக்கிறோம். இறுதியான கூட்டத்திலேயும் கூட 4 பேர் மட்டும் அதற்கு ஆதரவாக பேசியிருந்த போது மிகப்பெரிய பெரும்பான்மையோடு திரு சஜித் பிரேமதாசவை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று தென்பட்டவுடனே அவர்கள் கூட வாக்கெடுப்பு தேவையில்லை, இது கட்சி முடிவாகவே நாங்கள் எடுக்கலாம் என்று சொல்லி ஏகமனதாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது பொது வழியிலே சொல்லப்பட வேண்டும். இல்லை என்றால் கட்சி கட்டுக்கோப்போடு இருக்கிற கட்சியினுடைய உத்தியோகபூர்வ முடிவை மலினப்படுத்துகிற வகையிலே பலர் இன்றைக்கு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் பின்னர் தீர்மானிப்போம். ஆனால் நெருங்கி வந்திருக்கிற இந்த ஜனாதிபதி தேர்தலிலே இலங்கை வாழ் தமிழ் மக்களுடைய வடக்கு கிழக்கிலே வாழுகிற தமிழ் மக்களுடைய பிரதான கட்சியாகிய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஆதரவு வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு மட்டும்தான் என்பதை உறுதியாக கட்சியின் சார்பிலே உத்தியோகபூர்வமாக பொது மேடையிலே நான் இன்றைக்கு அறிவிப்பதிலே பெருமைப்படுகிறேன். நாங்கள் இந்த தீர்மானங்களை எல்லாம் எடுக்கிற போது பொறுப்பற்ற விதத்திலே சிந்திக்காமல் இந்த தீர்மானங்களை நாங்கள் எடுக்கவில்லை. பலவிதமாக பல கோணங்களிலே ஆராய்ந்து இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே என்ன விதமான தீர்மானத்தை பிரதான தமிழ் கட்சி எடுக்குமாக இருந்தால் அது தமிழ் மக்களுக்கும் இலங்கையிலே வாழுகிற அனைத்து இன மக்களுக்கும் ஒரு பலமாக இருக்கும் என்பதை நிதானித்து அறிந்துதான் நாங்கள் அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம். ஆகையினாலே நாங்கள் எடுத்திருக்கிற இந்த தீர்மானத்தின்படி எங்கள் ஆதரவாளர்களும் எங்களுடைய உறுப்பினர்களும் எங்களுக்கு வாக்களிக்கிற மக்களும் தொடர்ந்து எங்களுடைய அந்த தீர்மானத்துக்கு வலுச்சேர்க்கிற வகையிலே இப்பொழுது ஜனாதிபதி அமைச்சர் கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்கள் மைதானத்துக்கு வந்திருக்கிறார். உங்களுடைய கரகோஷங்களினாலே அவரை நீங்கள் வரவேற்க வேண்டும். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் எதிர்க்கட்சி தலைவர் கௌரவ சஜித் பிரேமதாச அவர்கள் இப்பொழுது இந்த அரங்கு நோக்கி ஆதரவாளர்களினுடைய பெருத்த கரகோஷங்களுக்கு மத்தியில் வருகை தந்து கொண்டிருக்கின்றார். பாரம்பரிய இசைகள் ஒலிக்க, பாடல்கள் ஒலிக்க, ஆதரவாளர்களினுடைய பலத்த கரகோஷங்களுக்கு மத்தியில் சேர்த்திடுவோம், முன்னேற்றத்தை மீட்டிங்கு வர செய்வோம், ஐக்கியத்துக்கு உரமாகிடுவோம், இலங்கையர் ஒன்றாய் சேர்ந்திடுவோம். நம் நாட்டுக்கு சக்தியை சேர்த்திடுவோம், முன்னேற்றத்தை மீட்டிங்கு வர செய்வோம், ஐக்கியத்துக்கு உரமாகிடுவோம், இலங்கையர் ஒன்றாய் சேர்ந்திடுவோம், சேர்ந்திடுவோம். இலக்கு நோக்கி முன்னே வந்துவிடும், ஐக்கியம் தாங்கி நாட்டின் பெயர் தந்துவிடும், தேசமெங்கும் நாளை வென்றுவிடும், வரலாறு பேசும் யுகம் ஆரம்பம். நம் நாட்டுக்கு சக்தி சேர்த்திடுவோம், முன்னேற்றத்தை மீட்டிங்கு வர செய்வோம், ஐக்கியத்துக்கு உரமாகிடுவோம், இலங்கையர் ஒன்றாய் சேர்ந்திடுவோம், ஐக்கியத்துக்கு உரமாகிடுவோம், இலங்கையர் ஒன்றாய் சேர்ந்திடுவோம், இலங்கையர் ஒன்றாய் சேர்ந்திடுவோம், இலங்கையர் ஒன்றாய் சேர்ந்திடுவோம்.
ஐக்கியத்துக்கு உரமாகிடுவோம், இலங்கையர் ஒன்றாய் சேர்ந்திடுவோம். ஜனாதிபதி வேட்பாளர் திரு சஜித் பிரேமதாச அவர்களை யாழ் மண் இப்பொழுது வரவேற்கிறது. ஜனாதிபதி பதவியிலே அவர் அமர்வதற்கு முன்னதாக இறுதியாக யாழ் மண்ணுக்கு வந்திருக்கிற கூட்டம் இது. இன்னும் ஒரு வார காலத்திலே நாட்டினுடைய ஜனாதிபதியாக நாங்கள் அவரை வரவேற்க காத்திருப்போம். திரு சஜித் பிரேமதாச அவர்களை யாழ்ப்பாணத்தினுடைய பிரதிநிதியாக இந்த வேளையிலே நான் வரவேற்கிறேன். ඔබතුමාව යාපනයේ නියෝජන කරන මන්ත්‍රීවරුන් වශයෙන් මම යාපනයට පිළිගන්නවා. යාපනයට யாழ்ப்பாணத்துக்கு இறுதியாக ஜனாதிபதியாவதற்கு முன்னதாக வந்த இறுதி கூட்டத்துக்கு அவரை வருக வருக என்று வரவேற்றவனாக இன்றைக்கு இந்த கூட்டத்திலே அவர் வருகிற போது நான் சொல்லிக் கொண்டிருந்த விடயங்கள், பிரதான தமிழ் கட்சியாகிய இலங்கை தமிழரசு கட்சி முற்று முழுதாக உத்தியோகபூர்வமாக சஜித் பிரேமதாச அவர்களை ஆதரித்து அவரை ஜனாதிபதியாக்குகிற அனைத்து செயற்பாடுகளிலேயும் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த கட்சியிலே 75 வருட வரலாறு கொண்ட கட்சியிலே நம்பிக்கையாயிருக்கிற மக்களுக்கு இந்த வேளையிலே இந்த மேடையிலே இருந்து நான் கொடுக்கிற அறைகூவல் என்னவென்றால், அவரை ஆதரியுங்கள். நாங்கள் இது எதேச்சதிகாரமாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவல்ல. நிதானித்து சிந்தித்து நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். ஏற்கனவே நண்பர் மனோகணேசன் சொன்னதை போல, ஏற்கனவே நண்பர் ராதாகிருஷ்ணன் சொன்னதை போல, ஏற்கனவே நண்பர் ரிஷாட் பதியுதீன் சொன்னதை போல, தமிழ் பேசுகிற சமூகங்கள் அனைத்தும் இன்றைக்கு உத்தியோகபூர்வமாக கட்சிகளாக அவரை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்றால் அதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு. நாங்களும் சேர்ந்து வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்கள் இலங்கையிலே எங்களுக்கு வாழ உரித்துண்டு. இலங்கையிலேயும் நாங்களும் சமபிரஜைகள் ஆகையினாலே எங்களை நாங்களே ஒதுக்கி வைக்கிற செயற்பாட்டிலே ஈடுபடாமல் எங்களையும் இணைத்துக் கொண்டு எங்களுக்கு உரிய பங்கை நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் எங்கள் பிரதேசங்களிலே ஆள வேண்டிய அந்த உரித்தையும் வருவித்துக் கொண்டு பயணிப்பதுதான் சிறந்தது. அதுதான் நாங்கள் மேற்கொண்டு செய்ய வேண்டியது. ஆகையினாலே இன்றைக்கு வேறெவருக்கும் கொடுக்கிற வாக்குகள் வீணாய் போகிற வாக்குகள் என்பதை நீங்கள் ஞாபகத்திலே வைத்திருக்க வேண்டும். தேர்தலை பகிஷ்கரிப்பதோ, இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற மாயமானுக்கு வாக்களிப்பதோ உங்களுடைய ஜீவிய உரித்தான வாக்கை நீங்களே குழி தோட்டி புதைத்து வைக்கிற செயலாகத்தான் இருக்கும், வீணடிக்கிற செயலாக இருக்கும். ஜனநாயகத்திலே ஒவ்வொரு தருணத்திலேயும் வாக்களிக்கிற சந்தர்ப்பம் வருகிற போது அப்பொழுதுதான் பிரஜைக்கு தன்னுடைய தீர்மானம், தான் அளிக்கிற அந்த புல்லடி நாட்டிலே ஒரு மாற்றத்தை, தனக்கு விருப்பமான ஆட்சியாளனை ஏற்படுத்துகிற உரித்தை கொடுக்கிறது. அந்த உரித்தை இல்லாமல் செய்வதற்கான பலவிதமான மோசடிகளிலே ஒன்றுதான் பகிஷ்கரிப்பு என்கின்ற கோஷம், மற்றொன்று இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற கோஷம். ஆகையினாலே இந்த விடயங்களிலே ஈடுபட்டு உங்களுடைய பொன்னான வாக்கை வீணடித்து விடாமல் மிகவும் உபயோகரமான விதத்திலே அதை நீங்கள் பாவிப்பதாக இருந்தால் நீங்கள் சஜித் பிரேமதாச அவர்களுக்கு வாக்களித்து அவரை ஜனாதிபதியாக்க வேண்டும் என்பதை இந்த வேளையிலே நான் கூறிக்கொண்டு, இன்றைக்கு சுமந்திரம் என்ற ஒரு பத்திரிகை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதிலே உங்களுக்கு பலருடைய கைகளிலே அது கிடைத்திருக்கிறது. அதிலே எங்களுடைய கல்விமான்கள், சிந்தனையாளர்கள்,
பலருடைய கட்டுரைகள் இடம்பெறுகின்றன. ஏன் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை எங்கள் சமூகத்திலே இருந்து எங்களை சமூகத்தை வழிப்படுத்துகிற பல பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதிலே ஒரு பிரதியை இந்த வேளையிலே நான் எதிர்க்கட்சி தலைவர் ஜனாதிபதி வேட்பாளர் திரு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு கையளிக்க விரும்புகிறேன். நீங்கள் இவ்வளவு நேரமும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் எதிர்க்கட்சி தலைவர் கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களை உங்களுடைய கரகோஷங்களுக்கு மத்தியில் இப்பொழுது பேச அழைத்து நிற்கின்றோம். ගරු හින්දු ආගමික කුරුක්කල්තුමනි, ඉස්ලාමී ආගමික මෞලවිතුමනි, මේ වේදිකාවේ සිටින සියලුම ආගමික නායකින්ගෙන් අවසරයි. අයිටැක් පක්ෂයේ ගරු සුමන්දිරන් මැතිතුමා, ඒ වගේම අයිටැක් පක්ෂයේ සභාපති උතුරු පළාත් සභාවේ සභාපති ගරු සිවඥානම් මැතිතුමා, ඒ වගේම ගරු රාධාක්‍රිෂ්ණන්, ගරු මනෝ ගණේෂන්, ගරු රිෂාඩ් බදූර්දීන්, උමා චන්ද්‍ර ප්‍රකාශ්, අනෝජන් ප්‍රභු සතාසිවම්, किरुबु, जया, नंद कुमार, मदन राज, सुलक्षण, विजयकांत, विदुर्शन, अहिलन, कुनलन, मुस्तीन, ऋषाम ඇතුළු සියලුම අයිටැක් SJB ඒ වගේම ඕල් සිලෝන් මුස්ලිම් කොංග්‍රස් ඇතුළු සියලුම දේශපාලන පක්ෂවල മന്ത്രിවරුන් മന്ത്രിවරියන් පළාත් පාලන අපේක්ෂක මහත්ම මහත්මීන් ඒ වගේම අද දින පැය ගණනාවක් තිස්සේ අපිත් සමග රැඳී හිටපු යාපනයේ දිස්ත්‍රික්කයේ දයාබර මව්වරුන් පියවරුන් සහෝදර සහෝදරියන් ඔබ සියලු දෙනාගෙන්ම අවසරයි. அனைவருக்கும் அன்பான வணக்கம். மத தலைவர்களை வணங்கி இங்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மத தலைவர்களுக்கு வணக்கம் கூறி, தமிழரசு கட்சியினுடைய கௌரவ சுமந்திரன் அவர்களே, தமிழரசு கட்சியை சார்ந்த வடமாகாண சபையினுடைய தலைவர் CVK சிவஞானம் அவர்களே, பேராசிரியர் GL பீரிஸ் அவர்களே, கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்களே, கௌரவ மனோ கணேசன் அவர்களே, கௌரவ ரிஷாட் பதியுதீன் அவர்களே, உமா சந்திரா பிரகாஷ் அவர்களே, அனோஜன், பிரபா, சதா மற்றும் நந்தகுமார், ஜெயா, கிருபா, மதன் உள்ளடங்கலான ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய அமைப்பாளர்களே, ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஏனைய தமிழரசு கட்சி, முஸ்லீம் காங்கிரஸ், ஏனைய கட்சிகளுடைய அமைப்பாளர்கள், உறுப்பினர்கள், இங்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். யாழ்ப்பாணத்திலே வணக்கம். இவ்வளவு தூரமும் எங்களோடு இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். අතිශයින්ම සතුටු වෙනවා මේ අවස්ථාවේ යාපනයේ දිස්ත්‍රික්කයේ ජනතාව අමතන්න ලැබීම ගැන. විශේෂයෙන්ම මම ඔබට කියන්න කැමතියි, එක රටක් තුල උපරිම බලය බෙදීම කෙටි කාලයක් තුල
පළාත් සභා මැතිවරණය පැවැත්වීම, පළාත් සභා සතු බලය මධ්‍යම ආණ්ඩුවට ලබා නොගැනීම සහ උතුරු නැගෙනහිර ජනතාව වෙනුවෙන් ජාත්‍යන්තර ආධාරක සමුළුවක් පැවැත්වීම, මෙන්න මේ ප්‍රතිපත්ති පදනම් කරගෙන අනිවාර්යෙන්ම උතුරු පළාත නැගෙනහිර පළාත කේන්ද්‍රීයව යුද්ධය නිසා විශාල හානියක් සිද්ධ වුණු ඔබගේ ජන ජීවිත ශක්තිමත් කරන්නට අපි අනිවාර්යෙන්ම කැප වෙනවා කියන එක මේ අවස්ථාවේ ප්‍රකාශ කරනවා. மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு நாட்டுக்குள்ள அதிகபட்ச அதிகார வழங்கலோடு ஒரு குறுகிய காலத்துக்குள் மாகாண சபை தேர்தலை நடத்தி இந்த மாகாண சபைக்குரிய அதிகாரங்களை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மத்திய அரசு மீண்டும் பெறாமல் இருப்பதற்கான உத்தரவாதத்தை வழங்குவதோடு வடக்கு கிழக்கு மாகாணங்களை முன்னிலைப்படுத்தி சர்வதேச நன்கொடையாளர் மாநாடு ஒன்றை மிக விரைவிலே ஏற்பாடு செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பேன் என்ற உறுதிமொழியை நான் உங்களுக்கு வழங்குகின்றேன். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களை உள்ளடங்கியதாக இலங்கை முழுவதுமான அபிவிருத்திக்கு நான் பொறுப்பு என்ற ஒரு செய்தியை உங்களுக்கு கூறுகின்றேன். යාපනයේ දිස්ත්‍රික්කයේ මැතිවරණ කොට්ටාස 10ක් තිබෙනවා. ප්‍රාදේශීය ලේකම් බල ප්‍රදේශ 15ක් තිබෙනවා. පළවෙනි පියවර හැටියට මේ ප්‍රාදේශීය ලේකම් බල ප්‍රදේශ 15ෙම නිෂ්පාදන කර්මාන්ත ශාලා 15ක් අපි ආරම්භ කරනවා. තරුණ තරුණියන්ගේ රැකී ආරක්ෂා ප්‍රශ්නයට තිරසර විසඳුමක් හැටියට. manufacturing industries 15ක් ස්ථාපනය කරලා විරකියාව නිසා පීඩනයට පත්වෙච්ච යාපනයේ දිස්ත්‍රික්කයේ තරුණ ප්‍රජාව මේ ඉන්නා වූ පීඩනෙන් මුදවා ගන්නට අපි අනිවාර්යෙන්ම කැප වෙනවා. யாழ்ப்பாண மாவட்டத்திலே 10 தொகுதிகள் இருக்கின்றன, தேர்தல் தொகுதிகள். இந்த யாழ்ப்பாண மாவட்டத்திலே பிரதேச செயலக பிரிவுகள் 15 இருக்கின்றன. முதல் கட்டமாக இந்த 15 பிரதேச செயலாளர் பிரிவுகளை உள்ளடக்கி உற்பத்தி சார்ந்த கைத்தொழில் மையங்களை உருவாக்குவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். இதன் ஊடாக இளம் தொழிலற்று இருக்கக்கூடிய இளையோருக்கான தொழில் வாய்ப்புகளை உற்பத்தி துறை ஊடாக இந்த 15 பிரதேச செயலகங்களை மையப்படுத்தி உருவாக்குவதன் ஊடாக இளம் தலைமுறையினருக்கு வேலையில்லாத பிரச்சனைக்கான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுப்பேன் என்ற ஒரு உறுதிமொழியை உங்களுக்கு வழங்குகின்றேன். යාපනයේ දිස්ත්‍රික්කයේ මෑත ඉතිහාසයේ වැඩිම ගෙවල් හැදුනේ මම නිවාස ඇමතිවරයා හැටියට ඉන්නකොට ආසන 10ම කේන්ද්‍ර කරගෙන ප්‍රාලේ කොට්ටාස 15ම කේන්ද්‍ර කරගෙන අපි ගෙවල් හැදුවා. අපි උදා ගම්මාන විවෘත කරා. හැබැයි ගෝඨාභය රාජපක්ෂ බලයට ආපු හැටියේ සජිත් ප්‍රේමදාස යාපනයේට කිලිනොච්චිට විතරක් නෙවෙයි මුළු ලංකාවෙම ගෙවල් හදන්නට වෙන් කරපු මුදල් ටික වහාම නතර කරා. ඉතින් මම කියන්න කැමතියි මේ ගෙවල් ටික හැදුනේ නැත්තේ රනිල් වික්‍රමසිංහත් ගෝඨාභය රාජපක්ෂත් ජනාධිපතිවරු හැටියට සජිත් ප්‍රේමදාස කරපු නිවාස වැඩසටහන් වලට උදව් නොකරපු නිසා, මුදල් කපපු නිසා රනිල් වික්‍රමසිංහ මහත්මයා අවුරුදු 2කමාරක් ජනාධිපති හැටියට හිටියා. මම හදපු ගෙවල් ටික සම්පූර්ණ කරන්නට මුදල් ලබා දුන්නේ නැහැ. 21 වෙනිදාට අපි ජයග්‍රහණය කරනකොට අනිවාර්යෙන්ම සම්පූර්ණ නොකරපු ගෙවල් ටික සම්පූර්ණ කරන්නට මුදල් ප්‍රතිපාදන ලබා දෙනවා විතරක් නෙමෙයි, ඉඩම් නොමැති, නිවෙස් නොමැති යාපනයේ දිස්ත්‍රික්කයේ, කිලිනොච්චි දිස්ත්‍රික්කයේ, උතුරු පළාතේ මුළු රටේම ජනතාවට ගෙවල් අලුතෙන්ම හදන යුගයක් අපි ආරම්භ කරනවා. අසම්පූර්ණ ගෙවල් ටික සම්පූර්ණ කිරීමත් අපි ආරම්භ කරනවා කියන එක මේ අවස්ථාවේ කියන්න කැමතියි.
யாழ் மாவட்டத்தில் வரலாற்றில் அதிக அளவான வீடுகளை கட்டி கொடுத்தது நான் வீடமைப்பு அமைச்சராக இருந்தபோது அந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்தேன். இந்த 10 தொகுதிகளிலும் 15 பிரதேச செயலக பிரிவுகளிலும் அதிகமாக வீடுகளை கட்டி கொடுத்திருக்கின்றேன். அது மாத்திரமல்லாமல் மாதிரி கிராமங்களையும் அமைத்து கொடுத்திருக்கின்றேன். ஆனால் கோட்டாவுடைய ஆட்சி காலத்தில் அவருடைய பலம் பெற்றிருந்த காலத்தில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாத்திரமல்லாமல் முழு இலங்கையிலும் இந்த என்னால் ஆரம்பிக்கப்பட்ட வீட்டு திட்டங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு அதற்கான நிதிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. வீடு கட்டுவது நிறுத்தி வைக்கப்பட்டது. கோட்டா ரணில் ஆகியோருடைய காலத்தில் இது நிறுத்தி வைக்கப்பட்டது. அதற்கான காரணம் சஜித் பிரேமதாச ஆரம்பித்த வீட்டு திட்டம் என்ற ஒரு காரணம் தான். ரணில் விக்ரமசிங்க 2.5 வருடங்களாக பதவியில் இருந்த போதும் அதை நிறுத்தி வைத்திருந்தார். அந்த வீட்டு திட்டங்கள் எதையும் வழங்கவில்லை. 21ஆம் திகதி வெற்றியின் பின்னர் என்னுடைய வெற்றியின் பின்னர் அதிகளவான வீடுகள் நிறுத்தி வைக்கப்பட்ட வீடுகளை மீண்டும் நிதி வழங்கி மீண்டும் ஆரம்பிப்பேன் என்ற ஒரு உறுதியை வழங்குவதோடு அது மாத்திரமல்லாமல் இடமில்லாமல் வீடு இல்லாமல் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாத்திரமல்ல வடமாகாண மக்கள் முழு இலங்கைக்கும் நான் வீடையும் காணியையும் வழங்கி அவர்களை பலப்படுத்துவேன் என்ற ஒரு உறுதிமொழியை உங்களுக்கு வழங்குகின்றேன். ඒ වගේම QR කෝඩ් ක්‍රමයට ත්‍රීවිල් පාවිච්චි කරන ඒ අයිතිකරුවන්ට ත්‍රීවිල් භාවිතා කරන ත්‍රිරෝද රථ රියදුරන්ට ඒ වගේම ගොවි ජනතාවට ඒ වගේම දීවර ජනතාවට ඉන්ධන සහනාධාරයක් ලබා දෙනවා. මගෙන් හැමෝම අහනවා මොකද QR කෝඩ් එකක් කේන්ද්‍ර කරගෙන කරන්නේ කියලා. ඒ මොකද අපි ඉන්ධන සහනාධාරය ලබා දෙන්නට යන්නේ ඉන්ටර්කූලර් පැජේරෝ තියෙන උසස් පන්තියේ සැලකෙන කණ්ඩායම් වලට නෙවෙයි, කෝටි ප්‍රකෝටිපතියන්ට නෙවෙයි, මහ පොළොවත් එක්ක සටන් කරලා අමාරු ජීවිතයක් ගත කරන ගොවියට දීවරයට ත්‍රිරෝදර රියදුරට අනිවාර්යෙන්ම QR කෝඩ් එක හරහා ඉන්ධන සහනාධාරයක් ලබා දෙනවා. දීවර ප්‍රජාව වෙනුවෙන් දීවර වරායවල් නැංගුරුම් පරවල් අනිවාර්යයෙන්ම දියුණු කරනවා. නවීන තාක්ෂණය උපයෝගී කරගෙන ස්මාර්ට් ෆිෂිං කමියුනිටි ස්මාර්ට් ෆාමර් සංකල්පය ක්‍රියාත්මක කරනවා. කිලෝ 50 පෝරමිටිය රුපියල් 5000ට දීලා ගොවිතැනත් සස්ත්‍රීක කරනවා කියන එක මම මේ අවස්ථාවේ ප්‍රකාශ කරනවා. உங்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். QR கோட் முறைமை ஒன்றை அறிமுகப்படுத்த இருக்கின்றேன். இதன் ஊடாக முச்சக்கர வண்டியை பாவிப்பவர்கள், மீனவர்கள், விவசாயிகள் என்பவருக்கு உதவித்தொகையை மானியம் வழங்கும் ஒரு திட்டத்தை நான் ஆரம்பிக்க இருக்கின்றேன். சகலரும் கேட்கின்றார்கள் அந்த QR கோட் முறைமை என்றால் என்ன என்று. ஒன்றை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்டர்கூல பசிரோ போன்ற வாகனங்களில் பயணிக்கும் பணக்காரர்களுக்கு மாத்திரமான அந்த உதவித்தொகை அல்ல. மீனவர் சமுதாயம், விவசாயிகள், முச்சக்கர வண்டியை செலுத்தக்கூடியவர்களுக்கான ஒரு நிச்சயமான ஒரு அபிவிருத்தியாக இந்த QR கோட் சிஸ்டம் அமைய இருக்கின்றது. புதிய தொழில்நுட்பத்தின் ஊடாக சிமாட்டான விவசாயம், சிமாட்டான மீன்பிடி கைத்தொழில் மற்றும் அது மாத்திரமல்லாமல் விவசாயிகளுக்கு 5000 ரூபாவிலே உரம் வழங்குவேன் என்ற ஒரு உத்தரவாதத்தையும் உங்களுக்கு இந்த மேடையிலே நான் வழங்குகின்றேன். යාපනයේ දිස්ත්‍රික්කයේ රජයේ පාසල් 448ක් තිබෙනවා. ඒ හැම රජයේ පාසලක්ම ස්මාර්ට් ස්කූල් එකක්, ස්මාර්ට් පාසලක් බවට පත් කරනවා. රජයේ රෝහල් සියල්ලක්ම ස්මාර්ට් හොස්පිටල්ස් බවට පත් කරනවා. නිදහස් අධ්‍යාපනය, නිදහස් සෞඛ්‍ය, free education, free health අපි අනිවාර්යෙන්ම ශක්තිමත් කරනවා. We will ensure that we protect free health, free education, which is an important part of the national welfare system. මම මේ අවස්ථාවේ කියන්න කැමති ඉතාමත්ම පැහැදිලිව මේ දිස්ත්‍රික්කයේ තිබෙන හැම පාසලක්ම information technology, computer science, smart education, high technology, English linguistic skills and other foreign languages මේ ක්‍රමවේදය තුල ස්මාර්ට් ස්කූල් එක හරහා ලොව දිනන දරුවා මේ යාපනයේ දිස්ත්‍රික්කෙන්, මේ උතුරු පළාතෙන් මුළු ලංකාවෙම බිහිවන යුගය අපි බිහි කරනවා.
யாழ்ப்பாணத்தில் அரச பாடசாலைகள் 448 இருக்கின்றன. இந்த 448 பாடசாலைகளையும் ஸ்மார்ட் பாடசாலைகளாக மாற்றுவேன் என்ற ஒரு உறுதிமொழியை நான் இன்று இங்கு தருகின்றேன். அது மாத்திரமல்லாமல் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அரச வைத்தியசாலைகளை ஸ்மார்ட் வைத்தியசாலைகளாக மாற்றும் திட்டம் உருவாக்கப்பட இருக்கின்றது. இதன் ஊடாக இலவச கல்வி, இலவச மருத்துவம் ஆகிய துறைகளை வலுவூட்டுவோம் என்ற ஒரு உறுதிமொழியை நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம். இந்த இலவச கல்வி, இலவச மருத்துவம் என்பன தேசிய நலனோன்பு திட்டத்திலே மிக முக்கியமான ஒரு விடயங்களாக இருக்கின்றன. தகவல் தொழில்நுட்பம், கணினி விஞ்ஞானம் மற்றும் ஸ்மார்ட் கல்வி, ஆங்கிலம் உள்ளடங்கலான வெளிநாட்டு மொழிகளை கற்பதற்கான வாய்ப்புகள், அது மாத்திரமல்லாமல் அவற்றின் ஊடாக ஸ்மார்ட்டான கல்வி திட்டங்களை உருவாக்கி யாழ்ப்பாணம் வடமாகாணம் உள்ளடங்கலாக இலங்கையை ஒரு ஸ்மார்ட்டான நாடாக கொண்டு வருவதற்கான அத்தனை முயற்சிகளையும் நான் எடுப்பேன். මේ යාපනයේ දිස්ත්‍රික්කය ඇතුළු කිලිනොච්චිය ඇතුළු උතුරු පළාත, නැගෙනහිර පළාත, ඒ වගේම රටේ පළාත් 9ම විශේෂයෙන්ම මේ යාපනයේ දිස්ත්‍රික්කයේ කිලිනොච්චිය දිස්ත්‍රික්කෙත් විශාල තරුණ පරපුරක් සිටිනවා. ඒ තරුණ පරපුරට නවීන තාක්ෂණය, උසස් අධ්‍යාපනය ලබා දෙන්නට පුළුවන් ඉන්ටර්නැෂනල් ස්ටෑන්ඩඩ් යූත් ඩෙවලොප්මන්ට් සෙන්ටර්ස් අපි ආරම්භ කරනවා. AG ඩිවිෂන් 15ම. ඒ තුලින් ආටිෆිෂල් ටෙක්නොලොජි, high technology, new technology, information technology, computer science, linguistic skills, මෙන්න මේ ශේෂ්ත්‍ර කේන්ද්‍ර කරගෙන තාරුණ්‍ය අපි දැනුමෙන් empower කරනවා. It's called knowledge empowerment. We will empower the youth in Jaffna. We will empower the youth in the northern province. We will empower the youth in north, east, south, west, in all the 9 provinces. අපි අනිවාර්යෙන්ම තාරුණ්‍යයට මුල් තැන ලබා දීලා 1 million new business startups, 1 million new entrepreneurs, දසලක්ෂයක් නව ව්‍යවසායකින් බිහි කරන්නට අපි කටයුතු කරනවා. ඒ වැඩ පිළිවෙල තුල අනිවාර්යෙන්ම උතුරු පළාතත් නැගෙනහිර පළාතත් කේන්ද්‍ර කරගෙන යුද්ධෙන් නවතන්නුණු ජනතාවට අපි විසඳුම් ලබා දෙනවා. විශේෂයෙන්ම සංහිඳියා ක්‍රියාවලිය තුල මේ තියෙන ප්‍රශ්නය අපි අවසන් කරන්නට ඕන. හැමදාමත්ම මේ කැකෑරෙන ප්‍රශ්න තියාගන්න බෑ. ඒක රටේම එකමුතු භාවයට හානියක්. ඒ නිසා සංහිඳියාව, සහෝදරත්වය, එකමුතු භාවය තුලින් තාරුණ්‍ය කේන්ද්‍ර කරගත් ශක්තියක් අපි ඔබට ලබා දෙනවා. බලන්න ඉන්දියාව දිහා. හැම ප්‍රාන්තයකම IIT, IIM, Indian Institutes of Technology, Indian Institutes of Management, ඒකෙන් අලුත් මිඩල් ක්ලාස් එකක් හැදිලා තියෙනවා. අලුත් තාරුණ්‍යයක් නිර්මාණය වෙලා තිබෙනවා. අන්න ඒ වගේ වැඩසටහනක් අපි මෙහි ක්‍රියාත්මක කරනවා. අර ගෝඨාභය රාජපක්ෂ හැදුවා නේද ජනාධිපති මන්දිරයක්? හැදුවා නේද? ගෝඨාභය රාජපක්ෂගේ ජනාධිපති මන්දිරය මේ යාපනයේ දිස්ත්‍රික්කයේ තරුණයන්ට දැනුම ලබා දෙන නව ජාත්‍යන්තර මට්ටමේ තාක්ෂණික මධ්‍යස්ථානයක් බවට මම පත් කරනවායි කියන එක මම මේ අවස්ථාවේ පොරොන්දු වෙනවා. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வடமாகாணம், கிழக்கு மாகாணம் உள்ளடங்கலான 9 மாகாணங்களிலும் மிக முக்கியமாக சிறப்பாக யாழ்ப்பாணம், கிளிநொச்சியிலே இளம் சந்ததியினர் அதிகமாக இருக்கின்றார்கள். இந்த இளம் சந்ததியினரை இலக்கு வைத்து புதிய தொழில்நுட்பம் உள்ளடங்கலான உயர்கல்வி, அது சர்வதேச ரீதியாக இளையோரை அபிவிருத்தி செய்யக்கூடிய நிலையங்களாக இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய 15 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஆர்டிபிஷியல் தொழில்நுட்பம் உள்ளடங்கலான இந்த இளம் சந்ததியினருக்கு தேவைப்படக்கூடிய வலுவூட்டல், அறிவு வலுவூட்டல் மற்றும் இளம் சந்ததியினரை வலுவூட்டக்கூடிய தொழில்நுட்ப ரீதியான திட்டங்களை நாங்கள் உள்ளடக்க இருக்கின்றோம். குறிப்பாக யாழ் மாவட்டம் மாத்திரமல்லாமல் 9 மாகாணங்களிலும் இந்த இளையோர் வலுவூட்டல் மையங்களை உருவாக்க இருக்கின்றோம். புதிய தொழில் முனைவோர் 1 மில்லியன் பேரை நாங்கள் உருவாக்க இருக்கின்றோம். இதன் ஊடாக நாட்டில் மாற்றங்களை கொண்டு வர விரும்புகின்றோம். வேலை திட்டங்கள் குறிப்பாக வடமாகாணம் மாத்திரமல்லாமல் கிழக்கு மாகாணத்திலே யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு தீர்வு சுமூகமான முறையிலே பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இது ஒரு நீண்ட நாள் பிரச்சனையாக இருக்கிறது. சகோதரத்துவத்தோடு நட்பு ரீதியாக நாங்கள்
நாங்கள் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும். அண்மையில் இருக்கக்கூடிய இந்தியாவை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்தியாவிலே சகல பிரதேசங்களிலும் IIT IIM தொழில்நுட்பத்துடன் கூடிய புதிய கலாசாலைகள், கல்வி கற்கக்கூடிய மையங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இதன் ஊடாக புதிய மத்திய தரத்திலே ஒரு உருவாக்கம் பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் இந்த நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும். அவ்வாறான பல மையங்களை நாங்கள் யாழ்ப்பாணத்திலே உள்ளடங்களாக 9 மாகாணங்களிலே உருவாக்க வேண்டும். கோட்டபாய ராஜபக்ஷ காலத்திலே யாழ்ப்பாணத்திலே ஒரு ஜனாதிபதி மாளிகை உருவாக்கப்பட்டது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜனாதிபதி மாளிகையை இளம் தலைமுறையினருடைய கல்வி வளர்ச்சிக்காக புதிய சர்வதேச தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒரு கல்வி நிலையமாக மாற்றுவேன் என்ற ஒரு உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு முன்வைக்கின்றேன். අවසාන වශයෙන් දුගී දුප්පත්කම තුරන් කිරීම poverty alleviation වැඩසටහන තුලින් මාස 24ක වැඩසටහනක් තුල දුප්පත් හැම පවුලකටම රුපියල් 20000ක මාසික ආධාරයක් ලබා දීලා කාලා බීලා ඉවර කරන්නට නෙවෙයි, ආයෝජනය, ඉන්වෙස්ට්මන්ට්, ප්‍රොඩක්ෂන්, නිෂ්පාදනය, ඉතිරි කිරීම, සේවිංග්ස්, කන්සම්ප්ෂන්, පාරිභෝජනය, එක්ස්පෝර්ට්ස් අපනයනය, මේ පස්වැදෑරුම් වැඩසටහන තුළ අනිවාර්යෙන්ම දුප්පත්කම තුරන් කිරීමේ අවුරුදු 2ක වැඩසටහන මාස්පතා 20000 බැගින් දුප්පත්කමින් මිදෙන්නට පවුලේ කාන්තාව කේන්ද්‍ර කරගෙන අපි ඒ ආධාර වැඩසටහන ක්‍රියාත්මක කරනවා. ඒ පමණක් නෙවෙයි, කාන්තා මූලික පවුල්, women headed households විශාල ප්‍රමාණයක් තිබෙනවා. ඒවට විශේෂ ආධාරක වැඩසටහනක් තිබෙනවා. බොහෝ දෙනෙක් ඉන්නවා තමන්ගේ ඉඩකඩම් අහිමි වුණු ඉඩකඩම් ටික නැවතත් වරක් පොදු ජනතාවට ලබා දෙන්නට කටයුතු කරනවා. ඒ වගේම විශේෂයෙන්ම අවතන් වූ අය නැවත පදිංචි කරන ක්‍රියාවලිය තවදුරටත් ශක්තිමත් කරමින් මේ යාපනයේ දිස්ත්‍රික්කයේ කේන්ද්‍ර කරගෙන ඓතිහාසික සංවර්ධන යුගයකට අපි අනිවාර්යෙන්ම මුල පුරනවා. අවසාන වශයෙන් මම කියන්න කැමති, මගේ මේ වේදිකාව බොහොම පිරිසිදු වේදිකාවක්. වයින් ස්ටෝර්ස් ගත්ත කට්ටිය නැහැ, බාර් පර්මිට් ගත්ත කට්ටිය නැහැ, විශේෂ වරදාන වරප්‍රසාද ප්‍රතිලාභ ගත්ත කට්ටිය නැහැ. මේ හැමෝම මේ වේදිකාවේ ඉන්නේ මුළු රටම ජාති, ආගම්, කුල, මල, පන්ති, පක්ෂ, තරාතිරම් බෙහෙදෙන් තොරව රට එකතු කරන එකම ගමන සමගි ජන බලවේගය, සමග ජන සන්ධානය, ටෙලිෆෝන් එකයි කියන එක මම ඔබට ප්‍රකාශ කරමින් ඔබ සියලු දෙනාටම ජය වේවා කියා ප්‍රාර්ථනා කරනවා. நிறைவாக ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். வறுமை கோட்டுக்கு உட்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை வலுவூட்டுவதற்காக 24 மாதங்கள் சகல குடும்பங்களுக்கும், வறுமை கோட்டுக்கு உட்பட்ட குடும்பங்களுக்கு தலா 20,000 ரூபாவை வழங்கி அவர்களை அபிவிருத்தி செய்ய இருக்கின்றேன். உண்மையில் அவர்கள் அதை சாப்பிட்டு அவர்கள் சந்தோஷமாக இருப்பதற்காக அல்ல, அந்த 20,000 ரூபாய்களை 24 மாதங்கள் முதலீடு செய்து, உற்பத்தி செய்து, சேமிப்பு செய்து, அதன் ஊடாக பாவனை ஏற்படுத்தி ஏற்றுமதியிலே அவர்கள் பங்களிப்பு செய்ய வேண்டும். இந்த 5 விடயங்கள் அதை முன்னிலைப்படுத்தி அந்த திட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றேன். இதனூடாக வறுமை ஒளிந்து இந்த 2 வருடங்களிலே அந்த குடும்பங்கள் 20,000 ரூபாய் ஊடாக வளர்ச்சி அடைவது எங்களுடைய திட்டமாக இருக்கிறது. குறிப்பாக பெண்களை முன்னிலைப்படுத்தி பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கும் இவ்வாறான முன்னிலைப்படுத்தக்கூடிய திட்டங்களை முன்வைக்க எண்ணி இருக்கின்றேன். இதன் ஊடாக மாத்திரமல்லாமல் ஏனைய திட்டங்கள் ஊடாக யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி வரலாற்று ரீதியான ஒரு அபிவிருத்தியை கொடுப்பேன் என்ற ஒரு உத்தரவாதத்தோடு நிறைவாக ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்கின்றேன். இன்று என்னோடு இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்கள் பற்றி சொல்வதாக இருந்தால், இந்த மேடை ஒரு சுத்தமான ஒரு மேடை. அந்த சுத்தமான மேடையில் இருப்பவர்கள் வைன் பெர்மிட்டுகளுக்காகவோ அல்லது பார் பெர்மிட்டுகளுக்காகவோ அல்லது வேறு வரப்பிரசாதங்களுக்காகவோ சேர்ந்தவர்கள் அல்ல. இனம், மதம், குலம், கோத்திரம், சமயம் எல்லாவற்றையும் கடந்து ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய மக்கள் கூட்டணி என்ற ஒரு நாமத்துக்காக இணைந்தவர்கள். எனவே 21ஆம் தேதி தொலைபேசி சின்னம் சஜித் பிரேமதாசா என்று கூறி நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். සියලු දෙනාටම ජය වේවා, සියලු දෙනාටම ජය වේවා. ආයුබෝවන්, තෙරුවන් සරණයි, වණක්කම්, අස්සලාමු අලයිකුම්. දෙවි පිහිටයි. இலக்கு நோக்கி முன்னே வந்து விடும், ஐக்கியம் தாங்கி நாட்டின் பெயர் தந்து விடும், தேசமெங்கும் நாளை வென்று விடும், வரலாறு பேசும் யுகம் ஆரம்பம். நம் நாட்டுக்கு சக்தியை சேர்த்திடுவோம், முன்னேற்றத்தை
மீட்டிங்கு வர செய்வோம் ஐக்கியத்துக்கு உரமாகிடுவோம் இலங்கையர் ஒன்றாய் சேர்ந்திடுவோம் நம் நாட்டுக்கு சக்தியை சேர்த்திடுவோம்